என்னடா நீங்க இந்த ஒரு கண்ணை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அதிகமா பவர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஏஆர் கண்ணும் இல்ல, எஸ்டி கண்ணும் இல்ல, ஒரு எஸ்என்ஜி கண்ணுக்கு இந்த அளவு பவர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிப்பு போட்டாதான் நல்லா அடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்ப வித்தவுட் சிப்லே வந்து வேற லெவல்ல சூற விடுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த கண்ணு என்ன, இந்த கண்ணோட காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோவே பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க, டெய்லி நல்லா கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, அது VSS தான். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் VSS பாத்தீங்கன்னா சிப் போட்டா தான் நல்லா அடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சிப் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ரேட் ஆஃப் எரர் ஒரு தரமா பண்ணிருக்காங்க. சோ அதையுமே நான் பேக்ரவுண்ட்ல காட்டிட்டு இருக்கேன், அதையுமே பாத்துக்கோங்க. ஏதோ காம்பினேஷன் சொல்றேன்னு சொன்னீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். அதாவது பாத்தீங்கன்னா கன்னுக்கு என்ன ப்ரோ காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா வித்தவுட் ஆக்டிவ் ஸ்கில், அதாவது ஆக்டிவ் ஸ்கில்லே இல்லாத ஒரு காம்பினேஷன். சோ அது என்னன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் ட்ரஸ்டடா ஐடி ஹீலிங் ஆர் ஐடி பைக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து மனோவிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவங்க பாத்தீங்கன்னா எல்லா ப்ரூஃப்மே ஷேரும் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம ட்ரஸ்டடா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பயோல வந்து லிங்க் கொடுத்திருக்கேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன ப்ரோ காம்பினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபேர் அண்ட் அக்யூரசி தரமா கொடுக்கிறதுக்கு இந்த ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணுங்க.